ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 30, 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இங்கே வருண் ஹாலில் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நடந்துகிட்டு இருக்கான். அந்த சாரா பண்ணதெல்லாம் யோசிச்சு நடந்துகிட்ருக்கான். அண்ணாமலை வராங்க. ஏன்பா ஏன் இது மாதிரி நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நான் சாராவை உண்மையாகவே லவ் பண்ணிட்டேன், அதனால் அவளை என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுதுப்பா. நம்ம விரும்புகிறவங்கள விட நம்மளை விரும்புகிறவங்க நம்ம புரிஞ்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி தான் வெண்ணிலா உன்னை ரொம்ப லவ் பண்ணுறா. உன்னை அவளால் தான் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். நீ அவளை புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உடனே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வா சாப்பிட்லாம் அப்படின்னு அண்ணாமலை கூப்பிடுறாங்க. இல்லைம்மா எனக்கு பசிக்கலை, நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஏன் நீங்களாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், அங்கே பாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் குடும்பத்தில் வராங்க. வா வா வருண் நம்ம விளாட்லாம், கார்ட்ஸ் விளாட்லாம் வா அப்படின்னு கௌதம் கூப்பிடுறாரு. உடனே இப்போ இல்லை, நான் இப்போ எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறான். உடனே அருவி சொல்கிறா, அண்ணா நான் ஏமாற்றலாம் மாட்டேண்ணா, நான் ஒழுங்காக விளாட்றேன், வா என் கூட விளாடுவா, கார்ட்ஸ் விளாட்லாம் வா நம்ம ஜாலியாக அப்படின்னு கூப்பிட்றா. உடனே இல்லை இப்போ நான் வரல, அப்புறமா வரம்மா அப்படின்னு சொல்கிறான். உடனே கௌதம் சொல்கிறான், டேய் அந்த ஷாராலாம் ஒரு ஆளுன்னு அவளெலாம் பற்றி யோசிச்சு நீ உன் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காம வாடா அப்படின்னு கூப்பிட்றான். உடனே அங்கே லீலாவதி ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு வருண் சாப்பிடுப்பா, நீ இப்போது நான் உன்னை கோவமாக திட்டேன்னு நீ வருத்தப்படாத, எல்லாமே நல்லது தான்ப்பா செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க லீலாவதி. இல்லை பெரியம்மா எதுக்கு இதெல்லாம் இப்பெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறான் வருண். சாப்பிடுப்பா கொஞ்சமாச்சும், எனக்கு பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறா. உடனே ஏன் பெரியம்மா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவன் பாசமாக லீலாவதிகிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போது எல்லோரும் இமிட்டேட் பண்ணுற மாதிரி அருவியும் கௌதமும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் வெண்ணிலா மாதிரி நடிக்கிறேன், நீங்கள் அண்ணாமலை மாதிரி அம்மா மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லி இமிட்டேட் பண்ணுறாங்க ஒருத்தவங்க மாதிரி. அடுத்தது வருண் அப்பாவும் அண்ணாமலை மாதிரியும் இமிட்டேட் பண்ணுறாங்க. அடுத்தது லீலாவதி மாதிரியும் அண்ணாமலை மாதிரியும் இமிட்டேட் பண்ணி வருணை சிரிக்க வைக்கிறாங்க. நல்லா நடித்து அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரி நடித்து சிரிக்க வைக்கிறாங்க வருண் சாப்பிடுப்பான்னு வருணுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க லீலாவதி. வருணும் அவங்க இமிட்டேட் பண்ணுறாங்கல்ல, நடித்து ஒருத்தவங்க மாதிரி நடித்து நடக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவங்க சாப்பாடு வாங்கிக்கிறான். நீ இதுதான்ப்பா வாழ்க்கை, நம்ம நம்மளை பற்றி மட்டும் யோசிக்கிறத விட நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. உடனே மறுநாள் எல்லோரும் அந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. ஹாலில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஐயர் வராரு. பொண்ணு கூப்பிட்டுவாங்க, மாப்பிள்ளையை கூப்பிட்டுவாங்க. இந்த தாலி பிரித்து போட சடங்கில் தாலி பிரித்து கொக்க சொல்கிறாங்க லீலாவதியை. அண்ணாமலை தாலி பிரித்து கோத்துட்ருக்காங்க லீலாவதி. உடனே நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு உட்கார சொல்லுங்கன்னு சொல்லவும் எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளை உட்காடுறாங்க. அப்போ இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு வான்மதி கௌதமை சொல்கிறா. அதுக்கு கௌதம் சொல்கிறான், நீங்கள் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்கள் தப்பாக எதுவும் மனசில் யோசிக்காதீங்க, நம்ம 2 பேருக்கும் என்றைக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அன்றைக்கி தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு கௌதம் வான்மதிகிட்ட சொல்கிறான். இவ ஃபோன் பண்ணுற அந்த சாரா அப்போ தான் உட்காந்துருக்காங்க தாலி பிரித்து கொக்க போகிறதுக்கு டைம் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி உட்காந்துட்ருக்கும் போது அப்போ தான் வருண் ஃபோன் வருது. வருணுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. வருண் ஃபோன் வரவும் அண்ணாமலை யாருப்பான்னு கேட்குறாங்க. ஒரு பிஸ்னஸ் கால் அப்படின்னு சொல்கிறான். திரும்பி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. வெண்ணிலா அப்பா கேட்குறாரு, யார் மாப்பிள்ளை ஃபோனில் அப்படின்னு கேட்குறாங்க. முக்கியமான ஒரு ஃபோன் கால், பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில போய் பேசுகிறான். அப்போ தான் சாரா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப கிரிட்டிக்கான அட்மிட் பண்ணியிருக்கோம் ஹாஸ்பிட்டலில், நீ தான் வரணும் வா வரும்னு கூப்பிட்றா. உடனே இவன் சொல்கிறான், இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற, எதுக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்க, வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்கிறான். இல்லை வருண், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலை, எங்களுக்குன்னு சொந்தக்காரங்க கூட யாரும் கிடையாது, நீ தான் என்னன்னு பார்க்கணும் எங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இல்லை இப்போ என்னால் வர முடியாது, வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கல்ல, அவள் படுத்துருக்கிறது, அவள் மூச்சு இழுத்து விடுறதெல்லாம் வீடியோ காலில் காமிக்கிறா. உடனே இவனும் மனசு மாதிரி நான் வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அங்கே எல்லோரும் மாப்பிள்ளை போனவருன்னா வரலையே எங்கே
அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும்போது வீட்டில் தேடி பார்த்தா அவனை காணோம், வருணை காணோம். அண்ணாமலையோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, வருணோட அப்பா, அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவன் ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. கௌதம் போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறான், வருண் அங்கே வந்தானான்னு சொல்லிட்டு. அங்கே யாரும் வரலன்னு ஃபோனில் சொல்கிறாங்க. அங்கே வான்மதி வந்து என் தங்கச்சியோட வாழ்க்கையே உங்கள் தம்பி வேஸ்ட் பண்ணுறாரு, ஏன் இப்படி பண்ணுறாரு, எங்கள் அப்பாட்டாச்சும் உண்மையை சொல்லிவிடுங்க, அவள் வந்து அவங்க வீட்டிலாச்சும் போய் நிம்மதியாக இருப்பா, அவள் வந்து அவளுக்காக யோசிக்காமல் வருண் நல்லா இருக்கணும்னு இந்த வீட்டை விட்டு போனா, இந்த பொண்ணாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறவங்கள வந்து உண்மையாக நேசிப்பாளா, ஆனால் என் தங்கச்சி நேசிச்சா, அவருக்காக வந்து அவள் வீட்டை விட்டு போய் அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சா, ஆனால் அவங்க தம்பி அவள் வாழ்க்கையே இப்படி ஆக்கிட்டாரு, அவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வான்மதி வந்து கௌதம்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, வருணுக்கு வந்து ஏற்ற பொண்ணு வெண்ணிலா தான், நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அதை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வான்மதியை புரிய வைக்கிறான். வான்மதி வந்து சூப்பராக ஆக்டிங் தான் பண்ணுறா, அவங்க தங்கச்சிக்கு லைஃப் ரொம்ப அக்கறை மாதிரி. அங்கே ஹாலில் என்னென்னா மாப்பிள்ளை காணும்னு எல்லாரும் பதறிட்டு இருக்காங்க. இவன் வந்து வருண் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான் சாராவை பார்க்குறதுக்கு, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. இவன் வந்து இங்கே பாரு வருண், அம்மா என்ன நிலமையில் இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. அப்போ தான் உள்ளேருந்து டாக்டர் வராங்க. டாக்டர் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப கிரிட்டிக்கான நிலமையில் இருக்காங்க, அவங்க கடைசி ஆசை என்னன்னு கேட்டு அதை வந்து நிறைவேற்றி வைங்க, அவங்க இன்னும் 1 or 2 hours தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அங்கே என்னென்னா வான்மதி கௌதமை வந்து உங்கள் தம்பியை சும்மா விட மாட்டேன், என் தங்கச்சி வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா அவன்கிட்ட. அதுக்கு வந்து வருண் சொல்கிறான், நான் வந்து அவனுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் வான்மதியிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக சாரா வந்து அவங்க அம்மா வச்சு பிளான் பண்ணுறான்னு தான் நினைக்கிறேன். என்னன்னு வரப்போகிற எபிசோடில் தான் தெரியும். இங்கே வந்து திடீர்னு அந்த வான்மதியோட அம்மா இருக்காங்கல்ல மங்கா, அவங்க வந்து மாப்பிள்ளை வந்து வேறு ஏதோ பொண்ணு கூட ஓடி போயிட்டாராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஹாலில் எல்லார்ட்டையும். எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.